இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 3 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன் ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமான பதிலை அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பதிலுக்கு குறைவே இல்லை என்பதை நற்செய்தி நூல்கள் முழுவதும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் பல விதங்களில் அவரை அணுகி அவரை பேச்சில் சிக்க வைப்பதற்கு முயற்சி செய்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஞானத்தின் ஊற்றாய் அவர் இருக்கிறபடியினால் தன்னுடைய ஞானத்தை கொண்டு அவர்களை ஜெயித்தார் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரணத்தினாலும் கணவன் மனைவியை விவாகரத்து செய்யக்கூடாது என்பதையும், ஒருவேளை பரத்தமையில் அந்த மனைவி காணப்பட்டால் அதற்கு விவாகரத்தை நாம் வழங்கலாம் என்று அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென் கருமையானவர்களே, கணவன் மனைவி பிரிவது என்பது இன்றைய நாட்களிலே ஒரு சர்வசாதாரண காரியமாக மாறிவிட்டது. அவர்கள் எவ்வளவு வேகமாக பிரிகிறார்களோ அவ்வளவு துரிதமாக அவர்கள் மறுமணமும் செய்து கொள்ளுகிறார்கள். பிரிவதே ஒரு மிகப்பெரிய குற்றமாக காணப்படுகிற பொழுது பிரிந்த பிறகு மறுமணம் செய்வது என்பது அதைவிட பெரிய குற்றம் என்பதை மனிதர்கள் மறந்து போகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இதை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென் கருமையானவர்களே, கணவனோ மனைவியோ பரத்தவை என்கிற அந்த பயங்கரமான காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் பிரிவதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறார். அல்லாத பட்சத்தில் வேறு எந்த காரணத்தை முன்னிட்டும், படிப்பை முன்னிட்டோ பொருளாதாரத்தை முன்னிட்டோ உடலில் உள்ள அங்க பலவீனங்களை முன்னிட்டோ அல்லது சில தகுதியற்ற நிலைகளை முன்னிட்டோ நாம் இன்றைக்கு விவாகரத்து செய்வதற்கு இயேசு கிறிஸ்து அனுமதிக்கவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி ஊர்ஜிதம் செய்கிறது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு கடைசி இன்றைய பகுதியின் கடைசி வார்த்தையாக அவர் சொல்வது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் கூறுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறதான கருத்துக்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முன்வருவதில்லை. அநேகருக்கு இது பாதிப்பை உருவாக்குகிறபடினால் அவர்கள் இந்த கருத்தை தவறென்று சொல்வார்களே தவிர, ஒரு காலகட்டத்தில் பைபிள் தவறாக சொல்லுகிறது என்று சொல்வார்களே தவிர தங்களை மாற்றிக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்வதில்லை. தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க அவர்கள் விரும்புவதில்லை. ஆமன் பார்ந்தவர்களே, கணவன் மனைவி என்கிற இந்த அற்புதமான இணைப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார். இதை சரியாக புரிந்து கொண்டு அவர் கட்டளையிட்ட கட்டளைகளுக்கு ஏற்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவருக்காய் சாட்சி பகர்வோம். அற்புதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பத்தின் மீது அவர் பொழிந்தருள்வார். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.